சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ் சினிமா தாண்டி இந்திய சினிமாவை தாண்டி உலகளவில் ரசிக்கக்கூடிய ஒரு பிரபலமான நாயகன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவிற்கு சூப்பர் ஸ்டாருக்கு உலக அரங்குல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு. இவருடைய பட வியாபாரம் அப்படின்னாலே அது மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ தமிழ் படங்கள்ல முதல் 1000 கோடி அடிப்பது சூப்பர் ஸ்டாருடைய படமாகத்தான் இருக்கும் இன்றளவுமே பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுமே இணைந்து உருவாக்கியுள்ள கூலி திரைப்படம் தான் முதல் 1000 கோடி அடிக்கும் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துடைய வியாபாரம் மட்டுமே தற்போது வரைக்கும் 500 கோடி வரை ஆகியிருக்கா. படத்துடைய டிஜிட்டல் உரிமை, ஆடியோ உரிமை, சேட்டலைட் உரிமை, வெளிநாட்டு உரிமம் அப்படின்னு கிட்டத்தட்ட 500 கோடியை நெருங்கி விட்டதாக சொல்லப்படுது. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுவதால சோசியல் மீடியாக்கள்ல தலைவர் ரசிகர்கள் இதுல செலிப்ரேட் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இந்த வேலையில பாத்தீங்கன்னா அவங்கள மகிழ்விக்கும் விதமாக இந்த படத்தை பற்றி மற்றும் ஒரு தகவல் வழியாகி பலருக்குமே அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையுமே கொடுத்திருக்கு. அதாவது கூலி திரைப்படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் புதிய விஷயம் ஒன்றை ட்ரை பண்ணிருக்காரா. அதாவது இந்த படத்துல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு ஒரு லாங் ஷாட் இருப்பதாக சொல்லப்படுது. சோ இந்த லாங் ஷாட்டுக்குன்னு ரொம்பவே மெனக்கெட்டிருக்காங்களாம் படக்குழு. குறிப்பாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த லாங் ஷாட்டை ரொம்பவே மெனக்கெட்டு எடுத்திருக்காராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பக்காவாக நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதனை வைத்தே இந்த படத்திற்கு பல விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆஸ்கார் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதனால படக்குழுவிற்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.